ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். தெளிவாக பொறுமையாக கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன். என்னையோ என் வீடியோவோ என் கண்டென்ட்டோ பிடிக்கலைன்னா வீடியோவையே பார்க்காதீங்க. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணிடுங்க. டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் என்ன கொடுத்துருக்கனோ அதுதான் வீடியோவாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த வீடியோவில் எங்கள் 2 பேருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி தான் ஹெல்ப் பண்ணி மேனேஜ் பண்ணிக்குவோம். இல்லைன்னா பசங்களை பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதுதான் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த வீடியோவில் இருக்க போகுது. செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் கொரியர் வந்திருந்தது இன்லாஸ் கிட்டேருந்து. அதை அன்பேக் பண்ணிக்கிட்டே இந்த கெரியர் ரிலேட்டட் வீடியோ போடும்போது சொன்னேன் இல்லைங்களா, யூஎஸ் வந்த புதுசில் எல்லா வருஷமுமே அப்பப்போ ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. அப்போது வேறு சில ஆப்ஷன்ஸுமே இருந்தது. அது என்ன, யார் எனக்கு அந்த ஐடியா கொடுத்தா, அதை ஏன் நான் பண்ணாமல் விட்டேன் அப்படிங்கிறத பற்றியுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பாருங்கள். இது போன வாரம் எடுத்த வீடியோங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அன்னைக்கு காலையில் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு சமைச்சிட்டு இருந்தோம். பசங்க 2 பேருமே ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளாக சரியாக எடுத்துக்காத மாதிரியே இருந்தது. இன்றைக்காவது காய்கறிகள் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ என் வீட்டுக்காரருக்கு பேச்சுலர் குக்கிங் ஓரளவுக்கு தெரியும். ஆனால் அதுவுமே ஒவ்வொரு ரெசிபியும் ஒவ்வொரு தடவையும் கேட்டு கேட்டு தான் செய்வார். பாவம் அவர் மறந்துடுவார். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வைங்களேன், பக்கத்தில் இருந்து இதுக்கப்புறம் இது சேர்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் இது சேர்த்துக்கோங்க அப்படின்னா அதை கரெக்டாக செஞ்சுருவார். ஆனால் திருப்பி அதை அடுத்த நாள் செய்ய சொன்னோன்னா அவருக்கு வராது. நானும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு உடம்புக்கு நல்லா இருக்குன்னா நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அவரோட ஹெல்ப் தேவைப்படும். அவரும் என்னை கேட்டு கேட்டே செஞ்சு கொடுத்துருவார். முகிலுக்கு அன்னைக்கு சாக்கர் கிளாஸ் இருந்தது. அவன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டான் அப்படிங்கிறதுனால கிளாஸுக்கு அனுப்பி தான் ஆகணும். நான் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு காரில் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், வீட்டில் சாப்பிட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதான் அவசர அவசரமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம். முருங்கைக்காய் சாம்பார் வச்சு பருப்பு ரசம், கேரட் பீன்ஸ் பொரியல், அதுதான் அன்றைக்கி லஞ்ச் மெனு. வெங்காயத்தை போடுங்க, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் போடணும். பார்த்து தெரிச்சிட போகுது. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடுங்க. போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க. வதக்கி விடுங்க நல்லா. அந்த பிளேட்டை கொடுங்க, நான் காய் கட் பண்ணிட்டு கொண்டு வரேன். நல்லா வதக்கும். பொடி உப்பு இருக்குல்ல, பொடி உப்பு சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைம் சளி பிடிச்சது எங்கள் 2 பேருக்குமே எப்படின்னா, இந்த ரன்னிங் நோஸாக இருக்கிறதோ மூக்கு அடைப்போ அப்படியெல்லாம் இல்லை. த்ரோட்லேயே சுற்றி சுற்றி த்ரோட்லேயே முடிஞ்சு போயிடுச்சு. வாய்ஸில் சேஞ்ச் இருந்தது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மட்டும்தான் இருந்தது. மற்றபடி எங்களால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சது. அப்பாடா அது வரைக்கும் தப்பிச்சோண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். இந்த பருப்பு ரசம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெசிபி தனியாகவே ஒரு வீடியோ இருக்குது. நான் பருப்பு வேக வைக்கும் போதே தக்காளி, ரசத்துக்கு தேவையான தக்காளியும் போட்டு அதில் வேக வச்சுருவேன். ப்ரெஷர் குக்கர்லேயே போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளியும் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் தக்காளியை மட்டும் தனியாக எடுத்துட்டு எல்லாத்தையுமே ரசத்துக்கு என்னென்ன சேர்ப்போமோ எல்லாம் சேர்த்து கொதிக்க வைக்கிறது மட்டும்தான் வேலை. அதனால் அந்த அன்னைக்கு அப்படி தான் ரசம் வச்சேன். ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா தக்காளியை கட் பண்ணி சாட்டே பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் ரசம் வைப்பேன். ரசமே நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இந்த பச்சை புளி ரசம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஃபேமஸ் இல்லைங்களா நம்ம ஊரில். எங்கள் சின்ன மாமியார் பார்த்திங்கன்னா அதை அடிக்கடி செய்வாங்க, அந்த பச்சை புளி ரசம் அப்படின்னு. அது மட்டும் வச்சுட்டு கூட சிக்கன் பள்ளிப்பாளையம் அப்படிங்கிறதையும் செய்வாங்க. அது என்னோடய ஃபேவரட் அவங்க வைக்கிறதுல. எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக வைப்பாங்க. இந்த குழம்பு கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லைங்களா எல்லார் வீட்லேயுமே, அந்த குழம்பு கரண்டியில் மிளகா பொடியே ஃபுல்லாக போட்டு கூட பூண்டு, சீரகம், மல்லி இதெல்லாம் தட்டி அப்படி ரசம் வைப்பாங்க. அவங்க ரசம் பயங்கர காரசாரமாக இருக்கும். இந்த உடம்பெல்லாம் சரியில்லாமல் இருக்கிறப்ப அதை சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த சளி அப்போவே இன்ஸ்டண்ட்டாக இறங்கி வர்ற அளவுக்கு இருக்கும் அந்த ரசம். அங்கே அம்மா பழனியில் ரசப்பொடி பல்காகவே அரைச்சி வச்சுக்குவாங்க. கூட பூண்டு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக தட்டி போட்டு ரசம் வைப்பாங்க. அங்கே அப்பாலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக ரசமே சாப்பிட மாட்டார். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இங்கெல்லாம் ரசம் வச்சா அது தீரவே மாட்டேங்குது,
ஆனால் இங்கே டெய்லியும் ரசம் வச்சாலும் அது கரெக்டாக தீர்ந்து போயிடும். வீட்டில் எல்லாருக்கும் அந்தளவுக்கு ரசம் பிடிக்கும். அதில் எங்கள் அம்மா வந்து மிளகு பிடி ரசம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அந்த பருப்பே அவங்க தாளிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த டேஸ்ட்டு அப்படியே ரெப்ளிக்காவாக நான் பண்ணுவேன். எனக்கு வரவே வராது. பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் வீட்டுக்காரங்க அவங்க அம்மாவோட கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா குக்கிங்கை. அம்மாவோட டேஸ்ட்டு வரலையே அப்படின்னு. இங்கே எப்படின்னா என் வீட்டுக்காரரு எங்கள் அம்மாவோட தான் கம்பேர் பண்ணுவார். அத்தை நீங்களும் இதே பருப்பு ரசம் தான் செய்கிறீங்க, அது சாப்பிட்றப்ப எனக்கு ஒரு டேஸ்ட் வருது. உங்கள் பொண்ணும் அதே தான் செய்கிறா, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இப்போது ஒரு டேபிளில் எங்கள் அம்மா குக் பண்ணது நான் குக் பண்ணதுன்னு வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் இது யார் செஞ்சுருக்காங்க இது யார் செய்யலை அப்படின்னு. அந்தளவுக்கு அவருக்கு அந்த டேஸ்ட் அத்துப்படி. மாமியார் மருமகள் சண்டை அப்படிங்கிறதெல்லாம் அம்மா பொண்ணு சண்டைக்கு பக்கத்தில் கூட வரவே வராது. எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா அம்மா பொண்ணுக்கு ஈஸியாக, அதாவது அந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி நடக்கும் அம்மா பொண்ணுக்கு தான். 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு 4-5 சண்டை போய் முடிஞ்சிருக்கும் அம்மா பொண்ணுக்கு. அதனால அம்மா பொண்ணு சண்டை பெருசா மாமியார் மருமகள் சண்டை பெருசான்னு கேட்டால் நான் எப்போவுமே அம்மா பொண்ணு சண்டை தான் பெருசுன்னு சொல்லுவேன். இன்னொன்று, அம்மா பொண்ணு அந்த சண்டைன்னு வரும்போது நம்ம வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக சில விஷயங்கள் எடுத்துக்குவோம். அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அந்த உரிமையை வந்து அதிகமாகவே எடுத்துக்குவோம். அதனால வர்ற சண்டை வர்ற வேகத்திலேயே சமாதானமாக போயிடும். அவ்வளவுதான் வித்தியாசம் மாமியார் மருமகளுக்கும் அம்மா பொண்ணுக்கும். வேக வச்சுருந்த தக்காளியை நல்லா மசிச்சுட்டு புளி பேஸ்ட் என்கிட்ட இருந்ததுங்கிறனால அதில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு, மஞ்சத்தூள், ரசப்பொடி 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி வந்து இருக்கிறத விட 2 மடங்கு ஊற்றணும். ஏன்னா தக்காளியும் நல்ல புளிப்பு, புளி பேஸ்ட்டும் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால 2 மடங்கு போட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு தட்டி போட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நான் பருப்பு தண்ணி இன்றைக்கி வச்சுருந்தேங்கிறனால அந்த பருப்பையுமே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கூட. அதனால பருப்பு ரசம் அவ்வளவுதாங்க. இது டீட்டெயில் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. அவர் பாத்திரமெல்லாம் கொஞ்சம் கழுவி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் சேர்ந்துருக்கிறத நான் கழுவிக்கிறேன் அப்படின்ட்டேன். ஏன்னா அவங்க சாக்கருக்கு வேறு கிளம்பணும். முதல்ல முகிலுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டா அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். குட்டியாக ஒரு ஃபேன் வந்து எங்ககிட்ட இருக்குங்க. முகில் எப்போ சாலிட்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணமோ அப்போ இருந்தே அந்த ஃபேன் இருக்கும். அது என் வீட்டுக்காரர் தான் வாங்கினார். இந்த ஆறணுங்கிற டைமில் ஆறவே ஆறாது சாப்பாடு. அதனால ஒரு குட்டி ஃபேன் வாங்கி அதை ஆற்றி அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். இது கிச்சனில் இதுக்காக மட்டுமே வந்து வச்சுருப்பார் எப்போவுமே. நாங்கள் அந்த டைமில் வாங்கினப்போ அந்த ஃபேன் வந்து $5 இருந்ததுங்க. எழில் பிறந்து எழில் சாலிட் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டேஜ் வரைக்குமே அந்த ஃபேன் அப்படியே இருந்தது, புதுசாகவே முகிலுக்கு வாங்கினது. இந்த எழில் பையன் வந்ததுக்கப்புறமா அதை போட்டு உடச்சி அவ்வளோதான், அது அவுட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் வாங்கினார். வாங்கி அதுவும் ஒரு 2-3 மாதத்துக்கு தான் வந்தது, அதையும் உடச்சிட்டான். அதுக்கப்புறம் இது 3வது ஃபேன் இப்போ வாங்கியிருக்கு. சாப்பிட்றப்ப இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுலேயும் என் வீட்டுக்காரரு ரசம் சாதம் பிசைவாருங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கே. அவர்கிட்ட பிசைஞ்சு கொடுக்க சொல்லி நாங்கள் வாங்கிக்குவோம். எப்படின்னா சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கும், கொதிக்கும் இல்லைங்களா. ரசமும் அப்போ தான் வச்சுருப்போம், அதுவும் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த சாதத்தை போட்டு இந்த ஃபேனை வச்சுக்குவார். நல்லா மைய பிசைஞ்சிருவார். ஒன்றுமே அந்த அரிசியாக தெரியாமல் ஃபுல்லாக குழைவாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ரசத்தை ஊற்றி நல்லா மறுபடியும் பிசைகிறப்போ அது நல்லா குழைவாக இருக்கும் சாதமே. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எழிலுக்கு முந்தின நாள் காலையில் வரைக்கும் காய்ச்சல் இருந்தது. அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே நார்மல் ஆகிட்டான். நைட்டும் காய்ச்சல் வரலை. இருந்தாலும் இன்றைக்கி செக் பண்ணிக்கலாம், அந்த காலையில் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். காலையிலேருந்து அந்த அன்னைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் தான் ரிலீஃபாக இருந்தது. அப்பாடா இவனும் ரெடி ஆகிட்டான் அப்படின்னு. சாம்பார் வேணுங்கம்மா அன்னைக்கு தாங்க வாயை திறந்து கேட்டான், நான் சாம்பார் சாதம் சாப்பிட்றேன் அப்படின்னு. ஏன்னா அந்த 4 நாளாக பசங்க 2 பேருமே சரியாக சாப்பிடவே இல்லை. ரசம் மட்டும்தான் வச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் 2 பேருமே முருங்காய் சாம்பார் அப்படின்னு வாயை திறந்து கேட்டாங்க. சரி அப்பாடா அப்படி கேட்குறாங்கன்னாவே நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு லாங் வீடியோவில் நான் இதை பற்றி பேசியிருந்திருப்பேன். பட் இருந்தாலும் மறுபடியும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே வெளியூர்லேயோ இல்லை ஃபேமிலி கூட யாரும் பெரியவங்க இல்லாமல் தனியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருக்கோம் அப்படிங்கிறப்போ உடம்பு சரியில்லாமல் போகுதுங்கிறப்ப நமக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படும். அந்த டைமில் நம்ம என்ன யோசிப்போம்னா, நம்மளையும் நம்ம ஹஸ்பண்ட் பேம்பர் பண்ணணும், நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும், நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்க சைடில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவளுக்கு ஏதாவது தேவைன்னா அவளே சொல்லுவாள்ல, அப்போ ஹெல்ப் தேவை இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அவங்களாவே வாலண்டியராக வந்து நம்மளை பேம்பர் பண்ணணும், நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்போம். அது நடக்கலைங்கிறப்ப கண்டிப்பாக அந்த இடத்துல
ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டாவது வரும். அது வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் இது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காதுங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்க வேணும்னே பண்ணுறது கிடையாது. அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, ஹெல்ப்னா அவள் கேட்பாள்ல, கேட்டால் நம்ம போய் செய்யலாம், நம்மளா போய் எதையாவது ஒன்று செஞ்சு அதில் ஏதாவது சண்டை வந்துட போகுது அப்படின்னு தான் அவங்க சைடில் நினைப்பாங்க. அதனால நம்ம அந்த குட்டி குட்டி ஈகோ அப்படிங்கிறதெல்லாம் இந்த டைமில் பார்க்கவே கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ரீசெண்டாக நிறைய பேர் அதை பற்றி என்கிட்ட டிஎம் பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப ஹெல்ப் பண்ணவே மாட்டேன்றாங்க ஹஸ்பண்ட்லாம், பண்ணாதானே வந்துட்டு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த ஒரு லாங் வீடியோவில் நான் டீட்டெயில்டாக அதை பற்றி பேசியிருந்திருப்பேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அந்த லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ இல்லை பின்டு கமெண்ட்ஸ்லையோ நான் தரேன். அதனால் நான் எப்போவுமே வந்து என்ன பண்ணிடுவேன், அதுவும் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் சொல்கிறாரு, சாக்கர் இருக்குப்பா மறந்துட்டேன் 3 மணிக்கு போகணும் அப்படின்னு. அப்போ நான் சொல்லிட்டேன், என்னால் தனியாக போய் மேனேஜ் பண்ண முடியாது, நீங்கள் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், நம்ம டக்குன்னு செஞ்சிடலான்னு. சரி நான் என்ன பண்ணணுன்னு சொல்லி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. நான் ஒன்று பண்ணேன், அவர் ஒன்று பண்ணார். இதோ சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. இல்லை எனக்கு வந்து நீங்கள் என்னை பேம்பர் பண்ண மாட்டேன்றீங்க, என்னை கேர் பண்ண மாட்டேன்றீங்க, நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுக்குறீங்களா அது இதுன்னு நம்ம அந்த நேரத்தில் அந்த மூட் ஸ்விங்ஸில் ஏதாவது ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்களேன், டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. பசங்களும் கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்ருக்க முடியாது, நமக்கும் அன்றைக்கி சாப்பாடு கரெக்ட் டயத்துக்கு கிடச்சிருக்காது. அந்த டைமை பேசாமல் எனக்கு வா ஹெல்ப் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். மாத்திரை சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் காருக்கு போனவர் கொண்டு வந்து மாத்திரை கொடுத்துட்டு போனார். சாப்பிட்டுட்டு நானும் எழிலும் போய் ஒரு நல்ல தூக்கம் போட்டோம். எனக்கு ஏன்னு தெரில, அன்றைக்கி சாம்பார் வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ரசம் சாதமும் பொரியலும் வச்சு சாப்பிட்டுட்டு எழிலை தூக்கிட்டு போய் நான் தூங்கிட்டேன். சாக்கர் முடிச்சுட்டு அவங்க 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து அவங்களும் தூங்கிட்டாங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும், எந்திரிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சாப்பாடு, சாம்பார், ரசம் எல்லாமே இருந்ததுங்கிறனால கிச்சன் வேலை இல்லை. நைட்டுக்கு அதையே சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம். டீ குடிச்சிட்டு நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்து மீல் பிளான் சார்ட்டு அடுத்த நாள் ரெடி பண்ணணும் ஷார்ட்ஸ்க்காக, அதை உட்காந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ 2 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் இந்த கமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். சரின்னா அவர் சில விஷயங்கள் என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். இதையே நீங்கள் வீடியோவாக சொல்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டேன். சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து உட்காந்து இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, உன் வியூவர்ஸ் கிட்ட மட்டும் சொல்லிடு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி அப்படின்னாரு. ஆனால் கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு அவருக்குமே ரொம்ப ஹாப்பி தான். அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ண சொன்னார். இன்னொன்று, ஒரு சிலர் வந்து வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் டல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு நான் ரியர் கேமரா எப்போவுமே பேக் கேமராவில் வச்சு எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஆனால் அவர் வந்து முதல் தடவை வந்து இப்படி உட்காந்து பேசுகிறதுனால, இல்லைப்பா நான் செக் பண்ணிக்கிறேன், நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேனா, நான் கரெக்டாக தான் உட்காந்துருக்கேனான்னு நான் பார்க்கணும், ஸோ நீ இந்த கேமரா செல்ஃபி மோடே நீ ஆன் பண்ணிக்கோ அப்படிங்கிறனால அந்த மாதிரி எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு நார்மலாக நம்ம ரியர் கேமராவில் எடுக்கிறத விட இந்த ஃப்ரண்ட், அதாவது செல்ஃபி மோடில் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாகும். ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி நிறைய பேர் நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்துருந்தீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. மீல் பிளான் சார்ட்டு எதில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. கேன்வா இருக்குது இல்லைங்களா, கேன்வா ஆப்பில் தான் பண்ணுறேன். நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு அதிலேயே இருக்குங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணி அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம். இது வந்து ஒரு சிலர் வந்து இந்த குக்கிங் வீடியோஸ் எல்லாம் பண்ணுறீங்க, அவங்கெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் நிறையா கிடைக்கும் நமக்கு. நீங்கள் கேன்வாலேயே போய் கொடுத்தீங்கன்னா வரும். அதில் நமக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அதில் தான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் போட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னா அது அந்தளவுக்கு போஸ்டெல்லாம் பண்ணுறப்ப ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறதில்ல. இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குங்கிறனால தான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அடுத்து கொரியர் அன்பாக்சிங். ஒரு சின்ன பேக்கேஜ் தான், ஆனால் இந்த தடவை இந்த கருட வேகாவோ வேகா லாஜிஸ்டிக்ஸ்லேருந்தோ அனுப்பலை. திருப்பூர்லேயே வந்து AIMM லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரியர் இருக்குது போல், அங்கேருந்து அனுப்பியிருக்காரு. எனக்கு கொரியர் பார்த்த உடனே தான் தெரிஞ்சது, இது கருட வேகா மாதிரி தெரியலையே அப்படின்னு. லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சரியாக தெரியலங்க, பட் திருப்பூர் தான். AIMM லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாரு. ஏன் இதில் மாற்றி யூஸ்வலாக அனுப்புறதில் அனுப்பாமல் இதில் அனுப்பியிருக்காருன்னா, இப்போது கருட வேகா கொஞ்சம் ப்ரைஸ் வந்து ஏற்றிட்டாங்க. 1 kgக்கே வந்து லாஸ்ட் டைமே நான் சொன்னேன் பாருங்கள். இதில் AM லாஜிஸ்டிக்ஸில் ஃபோன் பண்ணி அவர் கேட்டிருப்பார் போல். ரெண்டுக்குமே ஒரு 100-150க்குள்ளே ஏதோ டிஃப்ரென்ஸ் வந்திருக்கும் போல்.
மொத்தமாக அனுப்புகிறப்ப நிறையா நம்ம கம்மியாகும் இல்லைங்களா, அதனால இந்த லாஜிஸ்டிக்ஸில் அனுப்பியிருக்காரு. பேக்கேஜிங்கில் எந்த பிரச்சனையும் கிடையாது, சேஃபாக வந்துருச்சு. ஆனால் நான் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது ஸ்நாக்ஸ் எல்லாம் கருட வேகாலேருந்து இப்போ ஏதாவது இந்த கிராசரி ஐட்டம் மாதிரி ஏதாவது ஒன்று அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு நல்லா செல்லோ டேப்பு, அந்த ப்ரௌன் டக் டேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா சுற்றி அனுப்புவாங்க. இந்த லாஜிஸ்டிக்ஸில் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. நம்ம என்ன எக்ஸாக்டாக கொடுக்குறோமோ அதை அப்படியே பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ பேக்கரியில் வாங்கின சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்ருந்தாரு, அதெல்லாம் அப்படியே வந்திருக்கு. பட் கருட வேகாவோ இல்லை வேகா லாஜிஸ்டிக்ஸாக இருந்திருந்தா அவங்க அதுக்கு மேலே ஒரு டக் டேப்பை போட்டு ஃபுல்லாக சுற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கிங்கில் தான் நான் டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஆனால் இதில் எதுவுமே சிந்தலை, அனுப்புனது கரெக்டாக சேஃபாக வந்து சேர்ந்துருச்சு. ஒருவேளை ஏதாவது சிந்துற மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு கொடுத்து விட்றாங்க அப்படின்னா அதை அவங்க எப்படி பேக் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. இன்னும் எங்கள் மாமனார் வந்து எங்களுக்கு இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு அனுப்பலை. இனிமேல் தான் என் வீட்டுக்காரருக்கே அவர் அனுப்பி விடுவார். அவர் அனுப்புனதுக்கு அப்புறமா வேணும்னா நான் பார்த்துட்டு ஒரு கேஜிக்கு ரெண்டுலேயுமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது, இது ஓகேவா பெட்டரா இல்லையா அப்படின்னு அடுத்த வீடியோவில் கூட நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பசங்களுக்கு கொஞ்சம் டிஷர்ட்ஸு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருக்காருங்க. எப்போவுமே அவினாசி திருப்பூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பனியன் துணி நிறையா நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த பசங்களுக்கு டிஷர்ட்ஸை விட பேண்ட்டு ஷார்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் போயிடுதுங்க. அதுவும் அந்த முட்டிக்கிட்ட தேய்ச்சே முகிலெலாம் வந்து கிழிச்சிட்றான். விளையாடுறப்போ ஸ்கூலுக்கு போகிறப்போ ஓடி போய் விழுந்து இந்த மாதிரி அதிகமாக டேமேஜ் ஆகிறது அவனோட பேண்ட்டு தான். இவர் சொன்னதே எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பேன். ஒருவேளை நம்ம ஊருக்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா எதுக்குங்க அதுக்குள்ளே 2 மாதத்துக்கு நம்ம அங்கேயே போய் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவர் சொல்கிறாரு, இருக்கட்டும் பரவாயில்ல, நம்ம ஊருக்கு போகிறோமோ போகலையோ ஒரு கொரியர் இப்போ வர்றது நல்லது தான். ஏன்னா இன்கேஸ் நம்ம ஊருக்கு போகிற மாதிரி இருந்தாலும் ஃப்ளைட்ஸ் அவர் பார்த்துட்ருக்காரு. எல்லா ஃப்ளைட்லேயுமே 2 சூட்கேஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை. அதாவது ஒருத்தருக்கு எப்போவுமே 2 பெரிய சூட்கேஸ் கேரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த தடவை எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சூட்கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் டொமஸ்டிக்லேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மோஸ்ட்டாக. ஆஸ்டின்லேருந்தே ஃப்ளைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அதிலெல்லாம் வந்து ஒரு சூட்கேஸ் தான் ஒருத்தருக்கு. இங்கேருந்து போகிறப்ப பிரச்சனை கிடையாதுங்க, நமக்கு திங்ஸ் பெருசாக இருக்காது. ஆனால் அங்கேருந்து வர்றப்ப தானே நமக்கு நிறையா தேவைப்படும். இன்டர்நேஷ்னல்லேருந்து டொமஸ்டிக் மாறும்போது நமக்கு ஒரே ஒரு சூட்கேஸ் தான். அதனால இப்போவே ஒரு கொரியர் வந்துச்சுன்னு நினச்சிக்கோ அப்படின்னாரு. பசங்களுக்கும் சரி அவருக்கும் சரி கிராஸ்பில் தான் போய் எப்போவுமே எடுப்போம் திருப்பூரில். இந்த தடவை என்ன பண்ணியிருக்காரு, தேனு சில்க்ஸ் அப்படின்னு அவினாசியில் இருக்குங்க, அங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பல்காக வந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டு போய் பார்த்துட்டு எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கார்மெண்ட் ஃபீல்டு அப்படின்னு வரும்போது எங்கள் இன்லாஸ் ஃபேமிலியில் எல்லாருமே அதில் தான் இருந்தாங்க. இது நிறையா தடவை நானே வீடியோஸில் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆன் கேம்பஸ் செலக்ட் ஆகிட்டார். செலக்ட் ஆனதுக்கப்புறமா திரும்பவும் நமக்கு ஆஃபர் வர வரைக்கும் வீட்டில் இருப்போம் இல்லைங்களா, அப்போது ஒரு 8 மாதம் இருக்குது, ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது அங்கே திருப்பூரில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், இப்போ இருக்கான்னு தெரில. அந்த இன்ஸ்டியூட்டில் ஒரு 2 மாதம் போய் படிக்கிறதுக்கு போனார். இந்த பேட்டர்ன் மேக்கிங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டிஷர்ட் சம்மந்தமாக, அதில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 2 மாதம் படித்தார். அதுக்கப்புறம் இவங்க அப்பாவோட, அதாவது எங்கள் மாமனாரோட ஃப்ரெண்டு, அவர் ஒரு கம்பெனி வச்சுருந்தார். அங்கே சும்மா ஒரு இன்டர்ன் மாதிரி ஒரு 4 மாதம் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் அது போய் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு பனியன் கம்பெனியில் திருப்பூர்லேயே 10,000 ரூபா சேலரிக்கு ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே ஒரு 8 மாதம் ஓடிருச்சு, இங்கே ஆஃபர் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இங்கே போயிட்டார் சென்னைக்கு. ஸோ எங்கள் மாமனாருமே கார்மெண்ட் ஃபீல்டில் தான் இருந்தார் ரொம்ப வருஷத்துக்கு. இவர் போய் கம்பெனியில் ஜாயின் பண்ணுற வரைக்கும், அதாவது ஐடி கம்பெனியில் இவர் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அவர் அந்த கார்மெண்ட் ஃபீல்ட்லையே தாங்க இருந்தார். அதுக்கப்புறமா தான் அவர் ஹோமியோபதி போய் ப்ராக்டிஸ் பண்ணி கிளினிக் வச்சதெல்லாம். எங்கள் சின்ன மாமனார் பார்த்திங்கன்னா அவர் பேட்டர்ன் மாஸ்டராக தான் ஒரு காலத்தில் இருந்தார். இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பர்வைசர் மேனேஜர் அந்த லெவலுக்கு வந்து வந்தாச்சு. எங்கள் சின்ன மாமனாரும் கார்மெண்ட்ஸில் தான் வேலை பார்க்குறாரு. என்னோடய சின்ன குழந்தைனார் பார்த்திங்கன்னா அவரும் கார்மெண்ட் ஃபீல்டில் தான் இருந்தார். நான் கல்யாணமாகி வர டைமில் திருப்பூரில் ஒரு ஆஃபீஸில் தான் அவர் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய கொரியன் கிளைண்ட்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி மயிலாடுதுறை அப்படிங்கிற ஊரில் ஒரு வேன் ஹுசைன் ஷோரூம் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு என் சின்ன குழந்தைனார். ஸோ நிறைய பேருங்க எங்கள் இன்லாஸ் ஃபேமிலியில் இப்போ நான் சொன்னது வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிள் தான். இன்னும் டிஸ்டன்ஸ் சர்க்கிள் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த கார்மெண்ட் ரிலேட்டடான ஃபீல்டில் தான் இருக்காங்க.
அதனால் இதை பற்றி நிறையா எனக்கு விஷயங்கள் வந்துட்டு இவங்க சொல்கிறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிறது தான். இப்போ என் வீட்டுக்காரரே சொல்லுவார், ஒரு இப்போ டிஷர்ட்டே வந்து ஒன்று பண்ணுறோன்னா அதில் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல த்ரெட்டெல்லாம் சோர்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா பையரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபேப்ரிக் மேக் பண்ணுறது இருக்கும். அதாவது காட்டன் ஃபேப்ரிக்கா, லைக்காவா, இல்லை பாலிஸ்டரா அப்படின்னு பையரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் பொறுத்து தான் ஃபேப்ரிக் வந்து சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு சிலர்லாம் காம்பினேஷனில் கேட்பாங்க. இப்போ நம்ம நிறைய அந்த டேக்கில் பார்ப்போம், 50% காட்டன், 50% பாலிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அது எல்லாமே பையர் ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் அவங்க மேக் பண்ணுறது, அவங்களா பண்ண மாட்டாங்க மோஸ்ட்டாக. அதுக்கப்புறமா தான் பேட்டர்ன் மேக்கிங். இப்போ ஒவ்வொரு பேண்ட்டு ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்ன் மேக்கிங் அதுக்கப்புறமா தான் பண்ணுவாங்க டிசைன் பண்ணி. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு, கட் பண்ணதுக்கப்புறமா எம்ப்ராய்டரி, பிரிண்டிங். இப்போ அந்த பேண்ட்லாம் வந்துட்டு லெட்டர்ஸ் போட்டிருக்கு இல்லையா, ஃபேஷன் நோ லிமிட் சேனல் அப்படின்னு அந்த மாதிரி பிரிண்டிங் அதுக்கப்புறமா போகும். கடைசியாக தான் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பேக்கிங், ஷிப்பிங். ஸோ இதெல்லாம் வந்து அவர் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லுவார். அதுவும் அவர் வந்து காலேஜ் படிக்கிற டைமில் எங்கள் மாமனார் வந்துட்டு பையிங் ஆஃபீஸ் வச்சுருந்தார். ரீட்டைல் பிஸ்னஸ் மாதிரி இருக்காது இல்லைங்களா, இது கம்ப்ளீட்டாக என்டையர்லி டிஃப்ரெண்ட். இது நம்ம வந்து கிளைண்ட்ஸ் போய் நம்ம தான் வந்துட்டு பிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டு நம்ம பல்காக பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் கண்டிப்பாக காம்படிஷன் அப்படிங்கிறது திருப்பூர் சைட்லலாம் நிறையாங்க. கிளைண்ட் ஆர்டர்ஸ் வந்து வர்றதே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதுவும் இனிஷியல் பீரியடில் இவருக்கு 2 ஆர்டர்ஸ் வந்துச்சு எங்கள் மாமனாருக்கு. அந்த டைம் பீரியடில் என் வீட்டுக்கார் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காரு. என் மாமனாருக்கு ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷும் அந்தளவுக்கு ஃப்ளூயண்ட்டாக வராது. நொய்டான்னு ஒரு பிளேஸ் இருக்குது இல்லைங்களா, அங்கே போனால் அது வந்து ஒரு ஹப் மாதிரி, நிறைய டெக்ஸ்டைல் ரிலேட்டடான விஷயங்களுக்கு ஃபேக்ட்ரிஸ் நிறையா இருக்கும். ஃபேப்ரிக், நிட்டட் ஃபேப்ரிக்ஸ்லேருந்து பிரிண்டட் ஃபேப்ரிக்ஸ் வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் போனால் அங்கே சோர்ஸ் பண்ணலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். நொய்டா அங்கே போனால் கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என் மாமனாரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து என் வீட்டுக்காரர் தான் போவார் நொய்டாக்கு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவார். ஸோ அந்த பேசிக் லெவல் இந்த கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி என் வீட்டுக்காருக்குமே கொஞ்சம் தெரியும் ஓரளவுக்கு. இந்த சங்கரா ஸ்நாக்ஸ் அப்படின்னு நான் ஒவ்வொரு டைமும் வீடியோவில் காமிக்கும்போது கேட்பீங்க, இது நிறைய ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது போல இருக்குங்க, ஒரு பர்டிகுலர் கடை அப்படின்னு கிடையாது. மோஸ்ட்டாக அவினாசிலையுமே உங்களுக்கு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். சங்கரா ஸ்வீட்ஸ் அப்படின்னே நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், 2-3 கடை காமிக்குது. அங்கேருந்து தான் இந்த வரிக்கு எப்போவுமே வரும். இது ராஜதானி பேக்கரி, இது அவினாசியில் இருக்கிற பேக்கரி தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து தான் சிப்ஸ் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பால் ஸ்வீட்டு, பால் கோவா, இது எனக்கும் ஃபேவரெட்டு, என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டு. எப்போவுமே இது கொஞ்சம் நிறைய வாங்கி கொடுத்து விடுவார். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் மிக்சரு, கொஞ்சம் தட்டு வடையில் மிளகு போட்ட மாதிரி தட்டு வடைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 2ம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தார். ஸ்நாக்ஸு, பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இதுதான் கொரியரில் இருந்தது. இப்போ பேக் டு த கார்மெண்ட் ஃபீல்டு. என் மாமனார் வந்து என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுவாருங்க, நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. இங்கே படிக்க ஆரம்பிக்கிற டைமில் அவர் சொல்கிறது, சாமி நீ இதை படிக்கிறதுக்கு நீ வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் மாதிரி படி சாமி, இல்லைனா வந்து கார்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது படி சாமி, எனக்கு வந்து யூஸ் ஆகும். நீ அதுவும் அங்கே படிச்சுட்டு வந்தேன்னா இன்னுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து இந்த பையிங் ஆஃபீஸ் அப்படிங்கிறத போட்டு கொஞ்சம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அது பண்ண முடியாமையே போயிடுச்சு. இப்போ எங்கள் மாமனாருமே அந்த ஃபீல்டில் இல்லை, அவர் ஹோமியோபதி கிளினிக் வச்சுருக்காருங்கிறனால அதுக்குள்ளே போயிட்டார். அவர் ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணதே எங்கள் மாமியாருக்காக தான். நிறைய உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருந்தது. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயுமே அவங்களுக்கு வந்து கேட்கல, நிறைய பிரச்சனைகள் இருந்ததுங்கிறனால சரி நம்மளே ஹோமியோபதி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு அந்த பர்சனல் கமிட்மெண்ட்டை தான் அவர் போய் ப்ராக்டிஸ் பண்ணி கிளினிக் வச்சதே. அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கார்மெண்ட்டில் தான் வந்து அவர் இருந்திருப்பார். அந்த ஆசை அவருக்கு இன்னுமே இருக்குது, அந்த பையிங் ஆஃபீஸ் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம் அப்படிங்கிறதும். என் வீட்டுக்காரருக்குமே அந்த ஆசை இருக்குது, பையிங் ஆஃபீஸ் வந்து அதை பெருசுப்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போதைக்கு யாருனாலையுமே முடியாது. ஸோ ஆனால் என்ன, அவர் எந்த வகையிலையுமே கம்பல் பண்ணதே கிடையாது. நீ அப்பா சொல்கிறாருங்கிறக்காகலாம் நீ படிக்கணுங்கிறது இல்லை, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ பண்ணு அப்படின்னு விட்டுட்டார். எனக்கு என்னென்னா, எந்த டிகிரியாக இருந்தாலும், இப்போ இன்ஜினியரிங் நான் படித்தேன் அப்படிங்கிறனால சொல்கிறேன், அந்த 4 வருஷம் நம்ம என்ன கஷ்டப்பட்டிருப்போம் நமக்கு தான் தெரியும். ஒவ்வொரு டைமும் அந்த செமினார் அட்டன் பண்ணுறதுலேருந்து, அதுலேயும் இந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் எல்லாம் மெயின் எக்ஸாம் எழுதுகிறப்போ உடம்புல எத்தனை சில்ஸ் வந்து போயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அதுலேயும் ஃபஸ்ட்டு வந்த கம்பெனிலேயே நாங்கள் எல்லாருமே செலக்ட் ஆனோம் என் கிளாஸில். நானும் அந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆனேன். ஸ்டேஜில் வச்சு அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த 4 வருஷம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு ஹேண்டில் பண்ணதெல்லாம் மறந்து போய் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பாருங்கள் நமக்கு.
அது வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதனாலேயோ என்னவோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டோம்ல, அந்த டிகிரியை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் விடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த ஃபீல்டு ரிலேட்டடாகவே நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் அப்படின்னே நான் வந்துட்டு இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா தான் நமக்கு புரியும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு லைஃப் அப்பப்போ காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நினைப்போம் நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். நம்ம தான் அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்திருப்போம். நிறைய டைம் யோசிப்பேன், நான் படித்ததே தான் எனக்கு வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்டப்பனாக இருக்கமோ, கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போயிருந்துருக்கலாமோ, அந்த டிகிரி கண்டிப்பாக படிக்கிறதுக்கு செலவாயிருக்கும், கமிட்மெண்ட் இவ்வளோ வருஷம் அப்படின்னு நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் ஆனாலும் அதையும் நம்ம படித்து பார்த்துருந்துருக்கலாமோ, ஒரு டிகிரி நம்ம வாங்கியிருப்போம்ல இந்நேரம், அதை ஏன் நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு நான் இப்போயும் யோசிப்பேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு லைஃப் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்திருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் அந்த ஃபீல்டில் எங்கள் ஃபேமிலிலேயும் இத்தனை பேர் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக என்னை எல்லா விதத்துலேயும் கைட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அதை நான் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு இப்போ யோசித்து பார்க்குறேன். ஒரு வேளை என் வீட்டுக்காரர் கொஞ்சம் என்னை புஷ் பண்ணி அவரும் ஆமாம் நீ அதை பண்ணுன்னு சொல்லியிருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு கூட நான் நினப்பேன். எப்பவும் போல் அவர் உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்னு என்னோடய சாய்ஸ்க்கே விட்டுட்டார். நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்களேன், அது அந்த டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது என் கையில் தான் இருந்தது. அப்போவுமே அது என்னோடய சாய்ஸாக தான் இருந்திருக்கு. சுத்தமாக மெச்சூரிட்டி இல்லை, என்ன பண்ணுறோங்கிறது புரியலை, அந்த சாய்ஸை நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். இப்போ அதை பண்ண முடியுமான்னு யோசிச்சா டவுட் தான். ஏன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த நிலமை வேறு, இப்போ இருக்கிற மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் கலிஃபோர்னியாவில் ஒரு டென்டிஸ்ட்டுக்கிட்ட போயிருந்தேன். அப்போ அவங்க ஒரு விஷயம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்னென்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டென்டிஸ்ட் ஆனவங்களாம் இருக்காங்களாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் நிறைய பேர் நியூட்ரிஷனிஸ்டாக இருக்காங்க, டயட்டீஷியன் கோர்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம படித்தது ஒன்றா இருக்கும், நம்மக்கிட்ட டிகிரி இருக்கும், ஆனால் வேறு டிகிரியுமே பண்ணுறவங்க இருக்காங்க. டோட்டலி கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் போய் அவங்க ஷைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்கள் ஜாபுக்கு நீங்கள் போகணும், ஆனால் ஐடியே வேண்டாம் அப்படின்னாலும் அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் மீன் பண்ணுறேன். இல்லைனா இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாண்டசரி கோர்சஸ் வந்துட்டு எடுப்பாங்க. அதுவுமே நீங்கள் படிக்கிறதுனா படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸுமே இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ நான் வந்து கார்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படித்தா தான் போய் பையிங் ஆஃபீஸ் வைக்க முடியும் அப்படின்லாம் கிடையாது தான். ஓகேங்களா? பட் ஸ்டில் அவர் என்ன மீன் பண்ணாருன்னா, எங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, உங்ககிட்ட அந்த டிகிரி இருந்ததுன்னா ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ், இன்னுமே நல்லா பெட்டராக பண்ணலாமோ அப்படிங்கிறக்காகத்தான் படிக்க சொன்னதே. இல்லைன்னா அவங்கள மாதிரியே ஆரம்பத்திலிருந்து, இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு 4 to 5 இயர்ஸாக அந்த கம்பெனி ரிலேட்டடாக நான் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் கண்டிப்பாக எனக்கு தேவைப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா வந்த டிஎம்மில் நிறைய வந்திருந்தது என்னென்னா, எங்களுக்கு பிஸ்னஸும் வேண்டாம், ஐடி ஜாபுமே வேண்டாம், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட்டாக கேட்டிருந்ததுனால தான் நான் இதை ஷேர் பண்ணேன். ரீகனா, ராஜ், ஐரா இவங்க 2 பேருக்குமே மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என் தாய்மாமாக்கும் என் தாய்மாமா பொண்ணுக்குமே பர்த்டே, அவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க. அனைவருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மட்டுமே ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? Until then, tata, bye-bye.